மாமர தோப்புக்கு காவலா இரவு நேரத்துல ஒரு விவசாயி வயல்லையே படுத்து தூங்கி இருக்காங்க. அந்த சமயத்துல நள்ளிரவுல தோப்புக்குள்ள ஆள் நடமாட்டம் இருந்த சத்தத்தை கேட்ட விவசாயி மாங்காய் திருட ஆள் வந்துட்டாங்க போல நினைச்சு எந்திரிச்சு பார்க்கும்போது பக்கத்து வயக்காட்டுக்காரர் நடந்து போறத கவனிச்சு என்னையா இந்த நேரத்துல இங்கிட்டு போறேன்னு கேட்டிருக்காங்க. உடனே அந்த மனிதர் குறிப்பிட்ட ஒரு பனை மரத்தை கை காமிச்சு இந்த மரத்துல நொங்கு இருக்கான்னு பாத்துட்டு போலாம்னு வந்தேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்காம நடந்து போயிருக்காங்க. இந்த விஷயம் நடந்த மறுநாள் காலையில இரவு நேரத்துல வந்த பக்கத்து வீட்டுக்காரர் கையில சாக்கோட பனை மரத்தை நோக்கி போறத பார்த்த விவசாயி நேத்து இரவு தானே வந்து மரத்தை பார்த்துட்டு போன நொங்குதான் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. உடனே ஆச்சரியப்பட்ட அந்த மனிதர் நான் இரவு நேரத்துல எல்லாம் வரல, அந்த நேரத்துல எனக்கு இங்க என்ன வேலை, இப்போதான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டாங்களாம். அடுத்த நொடியே அரண்டு போன விவசாயி உன்ன மாதிரியே இரவுல யாரோ வந்தாங்கன்னு சொன்னதுனால பதறி போன அந்த மனிதர் இந்த ஒத்தை பனை மரத்துல பாண்டிசாமி இருக்காருன்னு எங்க அப்பா சொல்லுவாரு, நீங்க அவரை தான் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னதாக சொல்றாங்க.